வந்தோடனே ஒயின் சாப்பிடும்போது ஒழுகினார். அவர் குடிக்க மாட்டாரா? வந்தோடனே ஒயின் சாப்பிட தான் கையை வச்சார். 2000 தரேனாரு, 6 சிலிண்டர் தரேனாரு. அதை பற்றி அவர் வாயை திறக்கல. ஒரு வந்ததே வேஸ்ட்டு தான் எங்களை பொறுத்த வரைக்கும். என்ன தான் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல. கேட்டால் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் பண்ணுறாரு தெரியலையே. அந்த காசு விஜய் தான் கேட்கணும். அந்த காசு எங்கே போகுதுன்னா அவர் தான் கேட்கணும். அது அவங்களுடைய அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ இவங்க ஆட்சியில் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படையாக வரல. எல்லாமே தப்பாக தான் பண்ணுறாங்க, கரெக்டாக எதுவுமே பண்ணலை. இப்போ அந்த 10 ரூபா பிரச்சனை இன்னும் தீர்ந்தபாடு கிடையாது. ஏதோ ஆட்சி பிடிக்கிறதுக்கா பிடிக்காததுக்கு அது அப்பாற்பட்டது. இந்த 10 ரூபான்றது இன்னமும் எல்லா கடையிலும் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கான சண்டை டெய்லி நடந்துன்னு தான் இருக்குது. சரக்கு விற்கிறவனுக்கும் வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை நடந்துன்னு தான் இருக்குது. இன்னொன்று முந்தைய ஆட்சி தேவையானு தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். பொதுவாக சொல்கிறேன் ஜென்ரலாக. இப்போ யார் வந்தாலும் அந்த 10 ரூபா தான் சொல்கிறேன். விஜய் வந்து சொன்னார் பாட்டுக்கு 10 ரூபா. இப்போ என்ன சொல்லியிருக்கணும், அந்த 140 ரூபா விற்றுட்டு போங்க, அதில் என்ன ரேட்டோ அதை விற்றுட்டு போங்க சொல்லியிருக்கணும். ஒன்றும் இது வரைக்கும் சொல்லலை. ஒன்றும் செய்தியாளரே சந்திக்கல. அவர் சந்தித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் முன்னாடிலாம் வந்து இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து இதை பற்றி நிறையா ட்ரோல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் வந்து அந்த விஷயம் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போவும் வந்து அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்னா, அங்கே வாங்க போகிறவங்களுக்கும் அந்த விற்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து பிரச்சனை ஏற்பட்டுட்டு இருக்கு. இப்போ இந்த காசு வந்து எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? மேடம், இந்த காசு எங்கே போகிறதுன்றது அது வேறு. இப்போ அந்த 10 ரூபா பிரச்சனை இன்னும் தீர்ந்தபாடு கிடையாது. ஏதோ ஆட்சி பிடிக்கிறதுக்கா பிடிக்காததுக்கு அது அப்பாற்பட்டது. இந்த 10 ரூபான்றது இன்னமும் எல்லா கடையிலும் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கான சண்டை டெய்லி நடந்துன்னு தான் இருக்குது. அந்த சரக்கு விற்கிறவனுக்கும் வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை நடந்துன்னு தான் இருக்குது. இன்னொன்று முந்தைய ஆட்சி தேவையானு தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். பொதுவாக சொல்கிறேன் ஜென்ரலாக. ஏன்னா அதே சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு தான் கிடக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. சந்துக்கு சந்து சண்டை சச்சரவு பிரச்சனைங்க எல்லாமே இருந்து தான் இருக்குது. மாற்றம் ஒன்றும் ஒரு வித்தியாசமே தெரியல மேடம். சும்மா அந்த 10 ரூபா மேட்ரு உண்மையிலே நல்ல கேள்வி கேட்டிங்க. அந்த காசு எங்கே போகுதுன்னு தெரில. ஆனால் 10 ரூபா குறித்து கான்செப்ட் வச்சாங்க. அந்த 10 ரூபா மெயின்டெனன்ஸ் போயின்னு தான் இருக்குது. இப்போது வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஆப்பு வாங்கினாலே 370 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் 180 ரூபான்னும் போது அந்த 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொன்று 150 140 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை கேள்விக்கு ஆள் கிடையாது. தேவையில்லாத என்னென்னமோ காட்சியெல்லாம் காட்டுறாங்க சட்டசபையில். ஆனால் இதை வந்து நுணுக்கமாக பொதுமக்கள் சிந்திக்காமல் விளையாட்டுத்தனமாக சின்ன பிள்ளைங்களாம் ஓட்டை போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றம் ஒன்றும் இல்லை மாற்றமே கிடையாது. அதான் எங்கே போகுதுன்னே தெரியலையே. அதை ஒயின் ஷாப்பில் தான் கொடுக்குறாங்க. வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. வந்தோடனே ஒயின் சாப்பிட தான் கையை வச்சார். 2000 தரேனாரு, 6 சிலிண்டர் தரேனாரு. அதை பற்றி அவர் வாயை திறக்கல. ஒரு வந்ததே வேஸ்ட்டு தான் எங்களை பொறுத்த வரைக்கும். நேற்றுக்கு வந்தார் ஏது வந்தாருன்னு தெரில. 2000 தரல, 6 சிலிண்டர் தரல. வந்தோடனே ஒயின் சாப்பிடும்போது ஒழுகினார். அவர் குடிக்க மாட்டாரா? சொல்லுங்கள். அவருக்கு ஃபாரின் பையனா சரக்கு போய் நிற்குது. அதான் பண்ணுறாரு. அவள் தான் நல்லா பண்ணுறாரு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணல. அப்போது அந்த ஒயின் ஷாப்பில் விற்கிறவங்களுக்கு தான் போகுது. இங்கே ஒயின் ஷாப் எடுத்துட்டாங்க. இந்த ஒயின் ஷாப் இல்லை. இப்போ இங்கேருந்து நாங்கள் ஆட்டோ வச்சுன்னு போயிட்டு வாங்கின்னு வரோம். அதுக்கும் 10 ரூபா போகுது. புரியுதுங்களா? எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகுது. என்ன தான் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல. கேட்டால் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் பண்ணுறாரு தெரியலையே. டாஸ்மார்க்கு அது கன்ஃபார்ம் இருக்கட்டும். எடுத்துன்னு போட்டோம் 10 ரூபா. எவ்வளோ செலவு பண்ணுறோம். குஸ்தி ஒன்றுக்கு போகிறோம். அதனால் அது போட்டோம். பிரச்சனை கிடையாது. ஆனால் அது எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. என்ன எதுக்கு இந்த ஒயின் ஷாப்பை தேவையில்லாத எடுத்தீங்க? இப்போ இங்கேருந்து போய் அங்கே நாங்கள் ரேஷன் கார்டில் கூட லைன் கட்டி நிற்க மாட்டோம். ரேஷன் கார்டில் கூட லைன் கட்டி நிற்க மாட்டோம். அங்கே போய் ரயில் கட்டி நிற்க தகுது. இங்கேருந்து போய் என்ன சொல்கிறது, அது அரசியலுக்கு தான் போகுதுன்னு எனக்கு அப்பத்துலேருந்தே சொன்னாங்க. அரசியலுக்கு தான் போகுது. மது விற்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே நடக்குது, அரசியலில் தான் மது கடையில் தான் நடக்குது அப்படின்னு ஒரு பேண்டிங்கே அப்படி தான் இருந்தது. இப்போவும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். வேறு வழி இல்லை. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா தமிழ்நாடே அதில் தான் போய்ட்டுருக்கு. ஃபுல்லாக அரசு ஃபுல்லாக அதுதான். அதில் தான் பாதி காசு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பாதியில் 75-95% அதுதான். மீதி தான் நம்ம பஸ்ஸு இந்த இபி அதெல்லாம் சேர்த்துனா நம்மளுக்கு 75-25% அதுதான்.
மீதி 75% மது கடையிலேருந்து தான் அரசாங்கத்துக்கே போகுது. அந்த காசு விஜய் தான் கேட்கணும். அந்த காசு எங்கே போகுதுன்னா அவர் தான் கேட்கணும். சட்டசபையில் அவர் தானேங்கிறாரு, அவர் தான் கேட்கணும். அதை பற்றி அந்த காசுக்கு முடிவு அவர் தான் எடுத்து ஏழைங்களுக்கு செய்யணும். டாஸ்மாக்ல வந்து இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு முன்ன வாங்கிட்டு இருந்தாங்க. ஒன்றுமே வாங்கி தான் இருக்கிறாங்க. அதுதான் இப்போ சிஎம் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து அதை வச்சு நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வந்து அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதனால வந்து மது வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த பணம் எல்லாம் எங்க போகுது? எங்கே போகுதுன்னா அவங்க யார் டாஸ்மார்க் அமைச்சரோ அவங்ககிட்ட தான் போகுது. டக்குன்னு சொல்ல முடியல. இப்போ எம்எல்ஏ யாரையும் எங்களுக்கு தெரியல. அதனால் எந்த அமைச்சரோ அவங்க தான் கொண்டாடிக்கிறாங்க. யாரையும் ஒரு இப்போ கூட சரக்கு வேணும், அந்த 10 ரூபாய் எடுத்து தான் வாங்கி வந்துக்கிறாங்க. இப்போ யார் வந்தாலும் அந்த 10 ரூபாய் தான் சொல்கிறாங்க. விஜய் வந்து சொன்னார் பாட்டுக்கு 10 ரூபாய். இப்போ என்ன சொல்லியிருக்கணும், அந்த 140 ரூபா 140 ரூபா விற்றுட்டு போங்க, அதில் என்ன ரேட்டோ அதை விற்றுட்டு போங்க சொல்லியிருக்கணும். ஒன்றும் இது வரைக்கும் சொல்லலை. ஒன்றும் செய்தியாளரே சந்திக்கல. அவர் சந்தித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் நம்பி ஓட்டு போட்டோம். நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கிற மாரி எங்களுக்கு தெரியுது. தெரியலையே. அது கேட்டால் அவங்க கேட்டால் கடைக்கு எக்ஸ்பென்ஸுக்கு செலவு பண்ணுறேன்றான். அவன் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கான், ஃப்ரிட்ஜுக்கு இபி பில்லு அவங்க கட்ட மாட்டேன்றாங்க, நாங்கள் தான் கட்டுறேன்றாங்க. அது மாதிரி நிறைய இது ஓடிட்டுருக்கு, இஷ்யூ ஓடிட்டுருக்கு. அது கவர்மெண்ட்டு தான் என்னன்றது கரெக்டாக சரி பண்ணணும். ஏன்னா முதலமைச்சர் யார் தயாரிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் போவோம். அது முதலமைச்சர்கிட்ட போகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எடுக்கலை. அவர் எடுத்து செஞ்சிருந்தா அவருக்கு போகும். இது வந்து தயாரிக்கிறவங்க தான் அந்த காசு போய் சேர்ந்துன்னு இருக்கும். இந்த 10 ரூபான்றது ஒயின் ஷாப்பில் விற்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது, வேலை செய்கிறவங்களுக்கும் பாதி போகும். அந்த 10 ரூபாயில் தயாரித்து அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கும் பாதி போய் சேரும். அதனால் இது எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது பாட்டிலுக்கு 10 ரூபான்றது வந்து கான்செப்டே வந்து தப்பான விஷயம். பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏங்க கொடுக்கணும்? ஒரு உழைக்கிற ஒரு ஒரு உழைக்கிற ஒரு ஒரு மீன் விற்கிறவங்களோ கூலி தொழிலாளி எல்லாமே கஷ்டப்பட்டு ஏதோ அவங்களால உடம்பு முடியலன்ட்டு போய் கொடுத்து சாப்பிட்றாங்க. இது கவர்மெண்ட்டுக்கு போகல. அந்த 10 ரூபான்றது கவர்மெண்ட்டுக்கு போகல. அங்கே உள்ள வேலை செய்கிற ஆளுக்கு தனிப்பட்ட நபருக்கு தான் போகுது. அப்படி இருந்தும் இப்போ வந்து சிஎம் வந்து அந்த 10 ரூபா வாங்காதீங்கன்னு சொல்லியும் வாங்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர் அந்த இதில் இருக்கிறவங்க வந்து அந்தந்த இதில் போயிட்டு செக் பண்ணி அதை வந்து தீர்வுபடுத்தணும். இது வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் எடுக்கிறதே தவறான விஷயம். டாஸ்மார்க்ன்றது கவர்மெண்ட் எம்ப்ளாயி தானே, சம்பளம் வருது அவங்களுக்கு, எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட ஏங்க அந்த 10 ரூபா வாங்கணும்னு என்னங்க இருக்குது சொல்லுங்கள். அது வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வந்த பிறகு அந்த சில்லறை ஒரு 4 ரூபா கொடுக்க முடியல, சில்லறை 5 ரூபா கொடுக்க முடியல, சில்லறை அதை வாங்க முடியாத காரணத்தினால இதை வந்து அப்படியே அவங்க வந்து பழகிறதுனால அந்த 10 ரூபான்ற கான்செப்டை வச்சு அதை எடுக்கிறாங்க. மக்கள் வந்து சாப்பிட்றவங்க வந்து அதை வந்து கேட்கறது இல்லை, போன்னு விட்டு போகிற மாதிரி இருக்காது. ஆனால் கவர்மெண்ட்டில் சிஎம் சொல்லியும் அந்த விஷயம் வந்து நடக்குதுன்னா அதுக்கு வந்து இவங்க வந்து தீர்வு பண்ணணும், ஆய்வு செய்யணும். செஞ்சாங்கன்னா அதில் வந்து சரி பண்ண முடியும். ஆனால் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது வந்து அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போலங்க. அந்த வேலை செய்கிறவங்க சூப்பர்வைசரு அவங்களுக்குள்ள அது போகுது. கேட்டால் எனக்கு சம்பளம் பத்தலைன்றாங்க. சம்பளம் பத்தலைன்றவங்க கூலி வேலை செஞ்சு ஒருத்தவங்க வந்து போய் ஒரு பாட்டிலை வாங்கி அவங்க வந்து அவங்களுக்கு தேவைக்கு சாப்பிட்றாங்க. அவங்க கிட்ட இருந்து 10 ரூபா பிடுங்கலாமா? அப்போ சொல்லுங்கள், அது தவறான விஷயம் தானே. என்ன கேட்டால் அந்த நோக்கம் அந்த இது வந்து தீரணும். 10 ரூபான்றது எடுக்கக்கூடாதுங்க. விலை என்னவோ, பாட்டிலோட மதுபான விலை என்னவோ அதை மட்டும் தான் அந்த கவர்மெண்ட் இதில் இருக்கிற ஒயின் ஷாப்பில் வாங்கணும். இதுதான் என்னோட இது. அந்த பணம் வந்து அரசியல்வாதிங்கிட்ட தான் போகுது. ரெண்டாவது இவங்க கஜானாக்கு வருதுன்றாங்க. அது உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரியாது. அது அவங்களுடைய அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ இவங்க ஆட்சியில் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படையாக வரல. எல்லாமே தப்பாக தான் பண்ணுறாங்க, கரெக்டாக எதுவுமே பண்ணலை. கல்வித்துறையும் சரிங்க, எல்லா துறையும் அப்படி தான் இருக்குது. இன்னும் ஒரு மாதம் கொடுங்க, 2 மாதம் கொடுங்க, 3 மாதம் கொடுங்கன்ற வந்துட்டு 4ஆம் மாதம் தொடங்கும் போதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா இவங்க நடத்த அரசியலை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எல்லாருமே ஒரு அனுபவம் வேணுன்றாங்க. அந்த அனுபவம் இவங்க ஏற்றுக்குன்னு இந்த பிரச்சனைகளை முடிக்கலாம். காவேரி பிரச்சனைக்கு போக தேவையில்லை, கர்நாடகாவுக்கு இவர் போகவே தேவையில்லை. அதோடைய தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒயின் ஷாப்பை மூடுறேனாரு, பல ஒயின் ஷாப்பை மூடுறாரு, பல ஒயின் ஷாப் திறக்கிறேன்ட்டு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கள் கண்ணால் பார்க்கல. பணம் வந்து நடத்துகிறவங்களுக்கு தான். இந்த டாஸ்மாக் எடுத்திருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த 10 ரூபா போகுது, கவர்மெண்ட்டுக்கெலாம் போகாது. 10 ரூபா இப்போ அவங்க வந்து சில பேர் வந்து வாங்குறது இல்லை, 5 ரூபா கொடுக்குறாங்க. சில பேர் வந்து கம்பல்சரி டாஸ்மாக் எலைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலுக்கு 20 ரூபா தான் வாங்குறாங்க. அங்கே வந்து ஃபுல்லு தானே, குவார்ட்டர்லாம் கிடையாது. அங்கேயும் வந்து கேட்டே வாங்குறாங்க. இதை வந்து சின்ன அமௌண்ட்டுன்றதுல ஜனங்க அவ்வளோ பெருசாக எது பார்க்கறதில்ல, கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அது நிறுத்த முடியாது, அவ்வளோதான். பணம் அல்டிமேட்டாக யார் அரசாள்றாங்களோ அவங்களுக்கு தான் போகுது. வேறு யார் மக்களுக்கு போகிறது இல்லை. மக்கள் கொடுத்துட்றாங்க.
அதை வாங்கி யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க? யார் வந்து அதனுடைய பவரில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போக போகுது. அதான் இது. அரசியல்வாதிக்கு தான் போவோம், வேற எங்கே போவோம்? எதுவும் எந்த தீர்வும் கிடைக்க போகிறதும் இல்லை. எந்த அரசியல்வாதி வந்தாலும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நேற்றுலேருந்து அது அறிவிக்கை கொடுத்துருக்காங்கல்ல, நேற்றுலேருந்து இப்போ அது அறிக்கை இனிமேல் ஒரு ரூபா கூட அதிகமாக வாங்கக்கூடாதுன்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ வந்து வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமாம்மா. இதுல வந்து மது வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் வந்து நிறைய பிரச்சனை ஏற்பட்டுட்டு இருக்கு. அப்போ அந்த பணம்லாம் எங்க சார் போகுது? எங்கே போகுது? யார் அவங்க சேல்ஸ்மேன் தான் போகும். அங்கே சேல் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு தான் போகுமா.